அதிமுக, பாஜக, தாவேகா எல்லாருமே தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வராங்க. திமுக இன்னும் பரப்புரையை மேற்கொள்ளாம இருக்காங்க. அதை எப்படி பாருங்க? பரப்புரை மேற்கொள்றதெல்லாம் ஒரு கட்சி தொடர்ந்து அரசு நிகழ்ச்சிகளையும் ஒரு முதலமைச்சர் என்ற முறையிலும் அமைச்சர்கள் என்ற முறையிலும் அரசு நிகழ்ச்சிகளும் நடக்கிறது, கலந்து கொள்கிறோம், நடத்துகிறோம். அதே போல இயக்க நிகழ்ச்சிகள், ஏன்னா ஒரு இயக்கம் இருந்தால்தான் அந்த அரசுக்கு அவர்கள் வர முடியும். ஆக அந்த வகையில் ஒரு தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த தேர்தலுக்கான பணிகளை அரசு பணியோடு அரசியல் பணியையும் செய்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தி அமித்ஷாவை ஓபிஎஸ் போய் பார்த்துருக்காரு. 20 நிமிஷம் டெல்லியில பேசியிருக்காரு. இதே ஓபிஎஸ் அமித்ஷா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி சந்திக்க வாய்ப்பு கொடுக்கல நயினா நாகேந்திரன் குற்றச்சாட்டுகள். இப்போ அரசியல் நெருங்குற காலகட்டத்தில் இப்போ போய் ஓபிஎஸ் அமித்ஷாவை பார்த்துருக்காரு. பாஜக ஏன் திடீர்னு ஓபிஎஸ் அழைச்சு பார்க்கணும்? அதாவது இது என்னுடைய சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல. இதுக்கான விளக்கத்தை முதல்ல அனுமதி மறுத்த அமித்ஷா அவர்களும் இப்பொழுது அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஓபிஎஸ் அவர்களும் தான் இது பற்றிய கருத்துக்களை சொல்ல வேண்டுமே தவிர நான் அதில் சொல்றதுக்கு. சென்னையில் ஒழுங்கா இப்போ தூர்வாரலைன்னு சொல்லிட்டு அதுக்கு தண்ணியில மிதக்கிறதுக்கு காரணம் அரசு அப்படின்றது மாதிரி விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எதா இருந்தாலும் நல்லது கெட்டது எது நடந்தாலும் ஆளுகின்ற அரசு பொறுப்பு. இது எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த நிலவரத்தை கடந்த காலங்களோடு, ஏன்னா அவங்களும் ரோட்ல சும்மா போறவங்க இல்லை, இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடியவர்களும் 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களே பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள், தமிழ்நாட்டில் அதிகமாக ஆட்சி செய்த கட்சி எங்க கட்சி. 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் அப்பொழுதெல்லாம் செய்யாமல் விட்டு இப்பொழுது செல்வது எந்த வகையில்? எஸ்ஐஆர்ல படிவத்தில் முறையில்லாம சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிவகங்கை எம்எல்ஏ மனு கொடுத்திருக்காரு. அவர் எல்லாத்தையும் தான் சொல்லுவாரு. நீங்களே நேற்று கேட்டீங்க, பேருந்தெல்லாம் பழசா இருந்துச்சு, அதனால இந்த விபத்து வந்துச்சுன்னு சொன்னீங்க. நானும் தன்னடக்கத்தோட இருந்தேன். விபத்து நடந்த இடத்தையும் அந்த பேருந்துகளையும் நான் போய் சென்று பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருந்தது என்பது. 2 பேருந்துகள் ஒன்றுக்கொண்டு மோதிக்கொண்ட அந்த 2 பேருந்துகளுமே புதிய பேருந்துகள் தான் என்பதையும், அதை மாதிரி தான் இதுவும் அவர் சொல்ற எதுலையும் உண்மைத்தன்மை இருக்காது.